வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு wrapped up the negative நோட்னு சொல்லலாம். நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 133 புள்ளிகள் குறைந்து 23,555.70 முடிவடைந்திருக்கிறது. பிராடர் இண்டெக்ஸ் பார்க்கும் பொழுது மிட் கேப் இன்னைக்கு 0.93% விழுந்திருக்கு, ஸ்மால் கேப் 1.35% விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.31% அதிகரிச்சு 14.66 இருக்கு. ஸோ further indicating the market volatility. Advances 548, declines பார்த்தோம்னா 1138. ஸோ மார்க்கெட் பிரெத்தே பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் சென்டிமெண்ட் பார்க்க முடியுது. ஹைலைட் த நெகட்டிவ் மொமெண்டம் அக்ராஸ் ஆல் த செக்டார்ஸ்ன்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு எஃப்எம்சிஜி தான் ஒன்லி செக்டார் க்ளோஸ்ட் இன் கிரீன் டுடே. அதர் சைடு ரியாலிட்டி, எனர்ஜி, பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கில் கண்டாபண்டான விழுந்திருக்கு. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே பிறகு பார்த்தோம்னு வச்சுங்களேன், சில செக்டார்லாம் வந்து ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. லைக் டிஃபென்ஸ், எஃப்எம்சிஜி, கெமிக்கல் அண்ட் கேஸ். மெயினாக டிஃபென்ஸ் செய்கிறதுக்கு என்னென்னா வரக்கூடிய பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் அலோகேஷன் அதிகமாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சப்ளை டிஸ்டர்ப்ஷன் யூஎஸ். அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ப்ரைஸ்லாம் வந்து கெட்டாமனான்னு ஏறி இருக்கு. 40 ரூபா இருந்தது 120 ரூபா 150 ரூபான்னு. ஸோ அதனால் அந்த செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் வந்திருக்கு. அந்த கேஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸினுடைய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 35,000% வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் க்ரோத் சம்திங் லைக் தட். ஸோ அதனால் இது வந்து டெம்பரரியாக ஒரு 1 or 2 days இந்த மொமெண்டம் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ, நெஸ்லே, ஹிந்துஸ்தான் லீவர், பிரிட்டானியா, எம்&எம், கோட்டக் மஹிந்திரா பேங்க், டாடா கன்சூமர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பாரதி ஏர்டெல், ஹிண்டால்கோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஓஎன்ஜிசி, பாரத் பெட்ரோலியம், கோல் இந்தியா, டாடா ஸ்டீல், எல்என்டி, டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, அதானி போர்ட், டிசிஎஸ் இவையெல்லாம் இறங்கின பங்குகள். ஸ்ரீராமை பொறுத்தவரையிலையும் ஐ திங்க் ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரெக்கார்ட் டேட். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் கோயிங் ஆன் அந்த எஃப்என்டோ சைட். அதனால தான் அது விழுந்திருக்கிற மாதிரி தெரியுது. எனவே லெட் அஸ் see and wait for tomorrow's மூவ்மெண்ட்னு சொல்லலாம். மேலும் கோல்டு பார்த்தோன்னா 431 ரூபாய் ஏறி 78,178லையும், வெள்ளி 839 ரூபாய் ஏறி 91,770லையும், குருடாயில் 20 ரூபாய் அதிகரித்து 6,327லையும் விநியோகமாகிக் கொண்டிருக்கிறது. ஸோ மேலும் நேச்சுரல் கேஸ் சப்ளை செயின் சொல்லி அது மாதிரி இன்றைக்கி வந்துக்கூடிய டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இபிட்டா மார்ஜின் வந்து இன் லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் ரெவென்யூ மார்ஜின் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி விழுந்திருக்கு. ஸோ அதர்வைஸ் தே ஹவ் காட் எ குட் டிவிடெண்ட் 66 ரூபாய். ஸோ எக்ஸலன்ட்னு சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் நிஃப்டி 500 பார்த்தோம்னாக்க டாப் கெய்னர்ஸில் நாம் சொன்ன கெமிக்கலில் எஸ்ஆர்எஃப் கிட்டத்தட்ட 13.25% ஏறி இருக்கு 2673. தென் பாலாஜி அமீன்ஸ் 10% ஏறி 1909. லூசஸில் ஐடிஐ 8% விழுந்திருக்கு 440 rupees. இந்திரா பிரசா கிராஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு 31% ரைஸ் இன் கேஸ் அலோகேஷன்ஸ், பூஸ்டிங் சிஎன்ஜி ஷேர் டு 51% ஃப்ரம் Jan 16. ஆனந்த் ரதி வந்து கன்சிடர் போனஸ் ஷேர் ஆன் Jan 13. ஸ்விக்கி வந்து 75% ப்ளஸ் சிட்டிஸ் வந்து அவங்களுடைய வியாபாரத்தை அதிகரிக்கிறாங்க. ஸோ அதனால் லான்ச்சஸ் ஸ்டாண்டலோன் ஆப்பு. அதுமாரி சோலக்ஸ் எனர்ஜி 103% க்ரோத் இன் ரெவின்யூ. ஸோ 4 GW கெப்பாசிட்டி பை மிட் 2025 அப்படின்னு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுமாரி அக்ஸோ நோபல் ஃபேஸஸ் 23.77 lakh ஜிஎஸ்டி லைபிலிட்டி, பிளான்ஸ் டு ரெஸ்பான்ஸ். டிவி டுடே பார்த்தோம்னா எஃப்எம் ரேடியோ ஆப்ரேஷன்ஸ் இன் மும்பை, டெல்லி, கொல்கட்டாவெல்லாம் 1 to 6 months வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஓஎன்ஜிசி பார்த்தோம்னா பார்ட்னர் வித் பிபி டு பூஸ்ட் மும்பை ஹைஃபீல்ட் அவுட்புட் பை 44% இன் ஆயில் அண்ட் 89% இன் கேஸ், டார்கெட்டிங் 10.3 billion ரெவென்யூ. ஸோ நல்ல ஓஎன்ஜிசி வில் ஹாவ் அ குட் மூவ் என்று சொல்லலாம். மேலும் நண்பர்களே, இன்றைய தினம் நமது பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாபர், குமின்ஸ் அண்ட் ஹெச்ஏஎல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். நிஃப்டி வந்து காலையில் ஓப்பனிங்கில் ஒரு மார்ஜினல் லோவாக ஓப்பன் ஆச்சு. அதன் பிறகு ஸ்லைட்லி எழும்பி, அதாவது 23,689 நேத்திக்கு க்ளோஸுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சது. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபால் அட் 11 மணி
23,544. Then next fall வந்து பார்த்தோம்னா it is around 245. நேற்றுக்கு எப்படி கடைசி நேரத்தில் ஏறதோ அது மாதிரி இன்னைக்கு கடைசி நேரத்தில் இறங்கி இருக்கு 23,503 அப்படிங்கிற வரலையும் இறங்கி then slightly recovered 23,555ன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃபரன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 186 புள்ளிகள் டிஃபரன்ஸில் இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் பார்த்தோம்னாக்க பிலோ ஆவரேஜ். பட் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு எஸ்டர்டே க்ளோஸுக்கு டச் பண்ணவே இல்லை, அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதுமாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் வால்யூம், அதுவும் எஸ்டர்டே க்ளோஸுக்கு பிலோ தான் ட்ரேட் ஆகிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் நிறைய நியூஸ் ட்ரிவனாக இருக்கிறதுனால மார்க்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ குட் இன்புட். ஸோ இட் மே செட்டில் மேபி a day or two இல்லை நெக்ஸ்ட் வீக்காக இருக்கக்கூடும். ஸோ வாலட்டிலிட்டிங்கிறது இட் இஸ் ஆர்டர் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டிசிஎஸ் ரிசல்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆல் இன் லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதனால் Q3 ரிசல்ட்ஸுக்காக மார்க்கெட் வந்து பெருசாக ரியாக்ட் ஆகாது. வேறு அதர் குளோபல் இன்புட்டுக்காக ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். அதுவும் ஷார்ட் டேர்ம் இன் நேச்சராக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.